ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 14/12/2023 இன்றைய முறையிலிருந்து கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தை எதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்? பாபா சொல்றார், துக்கங்கள், நோய்கள், இதிலிருந்து பாபா நம்மளை என்ன பண்ணுறாரு? விடுவித்து பரிசை கொடுக்கிறார், கிஃப்ட் கொடுக்கிறார். ரெண்டாவது, எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? மோகத்தை வென்றவராகி தந்தையின் பெயரை புகழடைய செய்யுமாறு, தந்தையின் பெயரை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு சேவை செய்ய வேண்டும். மோகத்தை வென்றவராகி தந்தையின் பெயரை புகழடைய செய்வதற்கான சேவை செய்ய வேண்டும். மூன்றாவது, ஆஹா ஆஹா என்ற பாடலை யார் பாடுவார்கள்? பாடுவான். எந்த குழந்தைகளின் உள்ளத்தில் ஒரு திலாராம் தந்தையின் நினைவு இருக்கிறதோ அவர்கள்தான் சதா ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். நான்காவது, எந்த சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகக்கூடாது? ஆவேசம் மற்றும் அதிகார தோரணை போன்ற சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகவே கூடாது. fill in the blanks. அனைத்து பிராப்திகளும் நிறைந்த நிலையே டேஷிலிருந்து விடுபட்ட நிலையாகும். அனைத்து பிராப்திகளும் நிறைந்த நிலையே ஆசையிலிருந்து விடுபட்ட நிலையாகும். ரெண்டாவது, சேவை செய்யக்கூடிய குழந்தைகளிடம் டேஷ் இருக்க வேண்டும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளிடம் உண்மை இருக்க வேண்டும். மூன்றாவது, முழுமையிலும் முழுமையாக டேஷ் வென்றவர் ஆக வேண்டும். முழுமையிலும் முழுமையாக மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். நான்காவது, டேஷ் ஆகிவிட்டால் பிறகு டேஷ் கிடைக்கும். பாபா சொல்றார், முழுமையாக பாஸ் ஆகிவிட்டால் பிறகு தெய்வீக பிறவி கிடைக்கும். அஞ்சாவது, ஒருவேளை இந்த சந்நியாசிகள் தூய்மையாக இல்லாவிட்டால் டேஷ் இருக்கும். ஒருவேளை இந்த சந்நியாசிகள் தூய்மையாக இல்லாவிட்டால் பாரதம் எரிந்து போயிருக்கும். अच्छा, ओम शांति. थैंक यू बाबा.